அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் புனித இல்லமா காபத்துல்லாவிற்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரௌதா ஷரீஃபையும் ஜியாரத் செய்யக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன். ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நம்முடைய உயிருக்கும் மேலான தாஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபே தாபீன்கள், உலமாக்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், இமாம்கள், நல்லோர்கள், சித்திகீன்கள், சாலிஹீன்கள், ஷுஹதாக்கள், தியாகிகள், தாயிகள், ஹாஃபிஸ்கள், இமாம்கள், ஹுஜ்ஜாஜ்கள், உம்மார்கள், அனைத்து முஸ்லிம்கள் மீதும் என்றென்றும் இறங்கட்டுமாக, நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, நமக்கு தெரிந்த எத்தனையோ அன்பர்கள், நண்பர்கள் நோமுடி நிலையில் இருக்கிறார்கள். நேற்றைய சுருக்கமான இரவு பேச்சில் சரியாக கேட்டவர்கள் நினைவு வைத்திருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். இது ஒரு டெமோ. ஷபே பராத் என்பது ஒரு டெமோ கிளாஸ். எல்லாத்துக்கும் டெமோ தேவைப்படுது இல்லையா? செல்போன் வாங்கினா டெமோ, லேப்டாப் வாங்கினா டெமோ. நமக்கு தான் ஒரு டெமோ இல்லை. உண்மையா நடந்தா அதுவும் ஒரு டெமோ தான். நம்ம அது நடக்கிறது இல்லையே. உண்மையாக நடப்பதே ஒரு டெமோ தான். அது யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம் எல்லா இணையதளத்துல இருக்கிறோம். நிறைய பேர் இருக்காங்க, கோடிக்கணக்கில் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்க பதிவிடக்கூடிய விஷயங்களை பார்க்கும் பொழுது குர்ஆனும் தெரிய மாட்டேங்குது, ஹதீஸும் தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் எங்கேயாவது ஒன்று ரெண்டு ஹதீஸ்னு தெரியுது. குர்ஆன் கோடிக்கணக்கான அதிசயங்களை தனக்குள் வைத்திருக்கக்கூடிய திருவேதம் தான் குர்ஆன். கோடிக்கணக்கான, மில்லியன் சொல்லுங்க, அதுக்கு மேல சொல்லுங்க, வற்றாத ஒரு அருவி. இது யார் சொன்னாங்கன்னு தெரியல. நான் எப்பவுமே சொல்றதுதான். இதுலயே எனக்கு என்னுடைய பயானுடைய டெமோலயே ஒரு 10 நிமிஷம் போயிருக்கு. நான் என்ன பண்றது சொல்லுங்க? நான் என்னுடைய தலைப்பு முழுமையே அடையிறது இல்லை. சரி, பரவாயில்ல, இதுவும் முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். யாராவது சொன்னாங்களா, இல்ல சொல்றாங்களா? சொல்றவங்களா இருந்தால் நிறுத்திக்கிங்க. கேட்கிறவங்களா நீங்க இருந்தா அதையும் நிறுத்திக்கிங்க. நூறானி காய்தால இருந்து எடுப்போம். எத்தனை குரான் நூறானி காய்தா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி என்ன பண்ணிட்டுருவாங்க. தவறுன்னு சொல்லவல்ல, இது தேவை. வரத்தில் குர்ஆன தர்தீலா, அல்லாஹ் சொன்ன ஆயத்தான். தஜ்வீதாக ஓதுங்க அப்படின்னு சொன்னான். அல்ஹம்துலில்லாஹ் இது வரைக்கும் போறோம். அது அன்வார் சுப்பாவா இருக்கட்டும், அது ஒரு மக்தபுடைய பேர், அதுக்காக சொல்றேன். ரியாதுல் ஜன்னாவா இருக்கட்டும், ரியாதுல் சாலிஹீனா இருக்கட்டும், இல்லை எதுனா இருக்கட்டும், அதுக்கு பேர் மக்தபுடைய பேர்களுக்கு நான் யாருக்கு எதிராக சொல்றேன். இவ்வளவு தூரம் போறோம். அதுக்கு மேல போகணும்னு சொன்னா பெரிய பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. நாங்க ஹிப்ஸ் செய்யறோம். அல்ஹம்துலில்லாஹ், அது நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம், மாற்றுகிறது இல்லை. அதுக்கு மேல இருந்தா சொல்லலாம். ஹிப்ஸ் ரைட். அதுக்கு மேல என்னங்க, கிளியை பிடிச்சு அல்லம் சூரா சொல்லி கொடுங்களேன்.
கிளி ஓதுமா ஓதாதா? பேசக்கூடிய கிளி ஓதுமா ஓதாதா? தூங்கிட்டு மயக்கத்துல இருக்கிறவங்க நமக்கு ஆடியன்ஸ் இங்க இருக்க வேணாம். நான் இது வெறுப்பாலாம் சொல்லல. நோன்பு வச்சிருக்கேன், நேற்று பூரா தூங்கல, பெரும்பாலும் கொஞ்ச நேரம் தூங்கல. நான் என்ன பத்தி சொல்றதுக்காக வரல, சப்போர்ட்டுக்கு தான் நிக்கல, சாஞ்சி நிக்கிறதுக்கு. விட்டா விழுந்தாலும் விழுந்துருவேன், கொஞ்சம் பார்த்து இருந்து. இம்மா விழுந்துட்டாருன்னா நிக்க வச்சிருங்க, அப்படிதான் இருக்க. நமக்கு அப்படியா இந்த கேஸ் இங்க வேணாம். சுறுசுறுப்பா முஸ்லிம்னா பறக்கணுங்க. சொங்கி முஸ்தபா மாதிரிலாம் இருக்கக்கூடாது. லுங்கி முஸ்தபா, சொங்கி முஸ்தபா, என்ன இது? அதுல தனியுடைய வீரம் தெரியுது நமக்கு. ஜும்மால தெரியுது, பாத்தீங்களா? சிரிக்கிறார் ஒருத்தர். உமருடைய நீதி தெரியணும். ஒரே மூச்சு. இப்ப நீங்க சொல்லு, போடா போச்சு போடா, இதான் வாழ்க்கைங்க. சரி, இதுக்கு மேல ஏன் போக மாட்டோம் என்பதுதான் என்னுடைய நியாயமான கேள்வி. அதாவது பதர் இன்டர்நேஷனலா இருக்கட்டும், சனாவ் ஸ்கூலா இருக்கட்டும், யூனிட்டி பப்ளிக்கா இருக்கட்டும், கமர் இருந்துச்சு போய் இல்ல. இதுக்கு மேல ஏன்? ஹிப்ஸ் மட்டும் தான். ஹிப்ஸ் மட்டும் ஒரு போதாதுங்க. சஹாபாக்கள்ல யாரெல்லாம் ஹாஃபிஸோ அவங்கள ஆலிமா இருந்தாங்க. பெரும்பாலான சஹாபாக்கள் ஆலிம் தான். சரி, 12 நிமிஷம் என் தலைப்ப வேற. 12 நிமிஷம் ஆயிடுச்சு. புரியுது? நீ நின்றது 1:3 தான் நின்ற. எங்களை குற்றச்சாட்டு சொல்லாதுன்றாங்க. யாரோ கேட்ட கேள்வி, அதுக்கான சுருக்கமான விடை இன்ஷா அல்லாஹ். தவறாயிட வேண்டாம். ஜனவரி 14, பிப்ரவரி 14 ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன? ஆய்வு பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய ஆய்வு, ஆராய்ச்சி. கேள்விப்பட்டீங்கல்ல? என்ன வித்தியாசம்? இங்க இருக்கீங்களா? சரி, என்ன வித்தியாசம்? ஒண்ணு இல்ல. ஒரு பெண் பொங்கல் கொடுத்தா ஜனவரி 14. ஒரு பெண்ணு என்னங்க யாருமே இல்லையா அந்த கேட்டகரியில? அப்புறம் பீச்சோரத்துல ஒரே புர்கா, ஒரே தொப்பிலாம் போடுறது இல்லை. அதுல வரைய வெளியே இல்ல, தொப்பி போட்டாதான் தான் கண்டுபிடிப்பான். நானே தொப்பில தான் இருப்பேன், இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம், கொஞ்சம் பார்க்கலாமே அப்படின்னு. சரி, இன்னைக்கு ஏமாற்று, தோகாபாஸ். ஏமாற்றுதல் என்பது வாழ்க்கையில இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? 4 இட்லி இல்ல 40 இட்லி பிளாட்பார கடையில சாப்பிடுங்க. ஒரு இட்லி பேச்சுக்கு சொல்ற 5 ரூபாய்னா 10 இட்லி எவ்வளோ? 50 ரூபா கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதே அந்த பவன், இந்த பவன், ஆரிய பவன், சங்கீதா, கீதம், அங்க போய் சாப்பிடுங்க. ஒரு இட்லி 50 ரூபானா கூட 10 இட்லி எவ்வளோ? 400 தானே, 550 ரூபா. அது ஏங்க ஜிஎஸ்டி எக்ஸட்ரா இங்கிலீஷ்ல சொல்லுவான். ஏன்னா அவனுக்கும் தெரியாது, சொல்ற அவனுக்கும் தெரியாது, கொடுக்குற எனக்கும் தெரியாது. அதான் இங்கிலீஷ். எக்ஸட்ரா. இவன் பக்கத்துல கேர்ள் ஃப்ரெண்டு. ஓகே ஓகே ஓகே, தேங்க்ஸ். அதை வெளியில இருக்கிற பிஸ்கெட்டுக்கு 10 ரூபாய் கொடுக்கறதுக்கு அதுவும் தடவி எடுப்பான். அது 10 ரூபா போயிட்டு இருக்கும். தடவுலே கிழிஞ்சிடும். நம்ம போட்ட 10 ரூபா அப்படிதான் இருக்குது இப்போ. புரியுதுங்களா? 10 ரூபாவும் நல்லா இருக்காது, 20 ரூபா நல்லா இருக்காது, புதுசா வரக்கூடிய 50 ரூபா நல்லா இருக்கும். அதுவும் கொஞ்ச நாள் அப்படி ஆயிடும். அவனை மாதிரி சரி விடுங்க, நமக்கு எதுக்கு சொல்லாது. இன்னைக்கு எல்லா துறையிலும் கொரோனால மெடிக்கல்ல சம்பாதிச்சவே இன்னைக்கு பல கோடிக்கு அதிபதி ஆயிட்டான். எது? மாஸ்க் சம்பாதிச்ச. யோசிச்சு பாரு, நாயகம் சாசனம் வர்றாங்க கடை வீதியில, ஒரு கடைக்கு வெளியே பாக்குறாங்க, மேல தானிய கோதுமை காய்ந்து இருக்குது. நபி அவர் கையை உள்ள விட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆபீசரா எல்லாத்துக்கும் மேல அங்க ரசூலுல்லாஹ் அவங்க போயிட்டு இருக்கிறவங்க கட்டு உள்ள கையை விட்டாங்க.
உள்ள நனைஞ்சிருக்குது. கேட்டாங்க, என்ன இது? மேல காய்ந்திருக்குது, உள்ள நனைஞ்சிருக்குது. யா ரசூலுல்லாஹ், மழை பெஞ்சிருக்குது, அதனால கீழே உள்ளத மேல, மேல உள்ளது கீழே பண்ணிட்டீங்களா? இல்லை யா ரசூலுல்லாஹ், மழை பெஞ்சனால மேல இருந்ததும் ஈரமாயிருச்சு, கீழே நடுவுல இருந்ததும் கொஞ்சம் ஈரமாயிருச்சு, மேல உள்ளது காற்று பட்டு வெயில் பட்டு காய்ந்துருச்சு, உள்ள உள்ளது ஈரம் அப்படியே இருக்கு. யா ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? கீழே உள்ளது மேல வைங்க, வியாபாரம் செய்யும் போது அதை காட்டி வியாபாரம் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு பொருள் ஏமாறாத வாங்க முடியுமா? எது போலி, எது ஒரிஜினல், விற்கிறவங்க பூரா எல்லாம் சொல்றாங்க, நாங்க தான் ஹோல்சேல் வியாபாரி, நாங்க தான் ஒரிஜினல் வியாபாரி. மாஷா அல்லாஹ், ஜாடிலாம் பாத்தீங்கன்னா, நான் நம்முடைய சமூகத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்கணும். ஒரு முஸ்லீம் ஏமாத்தலாமா? எத்தனை நாள் ஏமாத்துவ? பராத் வந்துச்சு இல்ல, உன் கபருக்கு நம்ம வந்தோம்ல, அடுத்த பராத்துல நான் கபர்ல இருப்பான்னு தெரியாது, அப்படிதானேங்க? கபரு பராத் இருக்குன்னு சொல்லி இல்லான்னு சொல்லு, அதுக்கப்புறம் கபருக்கு போறது நிச்சயம் தானே. அதுலயும் சந்தேகம் இருக்கா? அதுக்கு சந்தேகம் இருக்குன்னா சொல்லுங்க, கொஞ்சம் முத்தி இருக்குன்னு அர்த்தம். பக்கம் அது பாகாயம், அந்த பக்கம் போனா வேறொரு பக்கம் போனா பாகாயத்துக்கு போயிடணும். கபர் இல்லைன்னு சொன்னா இல்ல, கபர்லாம் இல்ல தெரியுமா? ரசூலுல்லாஹ் ரவுதா ஷரீஃப்ல இருக்காங்க. ரசூலுல்லாஹ் விட உலகத்துல வாழ்றதுக்கு யாருங்க தகுதி? 63 வயசு தான் அல்லாஹ் கொடுத்தான். பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாக்கு 26 வயசு. நான்லாம் போக வேண்டிய கேஸ் தானே. அப்போ 44 இருக்கல, போகணும்ல. 26 எங்க, 44 எங்க? சுருக்கமா மக்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இஸ்லாத்துக்கான மிகப்பெரிய ஒரு தோல்வி, தோக்கா, ஏமாற்றம், பச்ச துரோகம். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஷஹாதத். மாற்று கருத்து இருக்கா? கூஃபா நகரத்தை மக்கள் கூப்பிட்டாங்க, கைவிட்டுட்டாங்க. அவர் சொன்னார், நான் அல்லாஹ்வுக்காக வந்துட்டு என் உயிரே போனாலும். குடும்பத்தோட இறந்தாங்க, குடும்பத்தோட. இது துரோகத்துடைய அடிப்படை. துரோகம் இஸ்லாமுடைய கேன்சரை விட எதிரியை நம்பலாங்க. எதிரி நல்லவங்க, துரோகி யார் தெரியுமா? மாமா, மச்சான், மாப்பிள்ள அப்படின்னு சொல்றான் பாருங்க, அவன்தான் துரோகியா நாளைக்கு மாற போறான்னு அர்த்தம். எல்லாரும் இல்ல, மாறலாம். எதிரி தான். எதிரி கூட ஏமாற்றுவான தவிர துரோகம் பண்ண மாட்டான். துரோகம் குத்துவான் பாருங்க துரோகி. சரி விடுங்க. இன்னைக்கு எத்தனை இடத்துல ஒரு வாலிபர் தற்கொலை, ஒரு வாலிபர் பெண் தற்கொலை, எடுத்து அடித்து கொல்லப்பட்டார். இதெல்லாம் எங்க, எந்த ரூபத்துல இருந்தாலும் சரி பரவாயில்ல. நீங்க ஒரு பொருளை விற்கிறதுக்காக வாங்கக்கூடிய பொருளை பதுக்கி வைத்தால் விலை கூடணும் என்று பதுக்கினால் ஹராமுங்க. பதுக்கிறது இல்லையா? நல்ல வேலை இப்ப எல்லாமே நார்மலா இருக்குது, தக்காளி வெங்காயம் எல்லாம். இல்லாட்டி நம்ம ஆளுங்க பதுக்குவாங்க பாருங்க. புள்ளி விபரத்துல நம்ம யூதம் கூட தோத்துருவான். என்னங்க போய் சொல்றேன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லா துறைகளிலும் ஏமாற்று ஏமாற்று ஏமாற்று. ஏமாற்றுவது ஒரு வாழ்க்கையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வலா துக்ஸினி யௌம யுபஅஸூன், வலா துக்ஸினி, அல்லாஹ் என்னை கேவலப்படுத்துறாத கியாமத் அன்னைக்குன்னாங்க. அப்ப நம்ம எத்தனை பேரை கேவலப்படுத்துறோம்? உனக்காக வாழ்வேன், உனக்காக இருப்பேன், உனக்காக தாஜ்மஹல் கட்டுவேன். ஒரு செங்கல் கூட கட்டல, நிக்கான அடுத்த நாளே டைவர்ஸ் போறான். உனக்காக வாழ்வேன், உனக்காக என்ன கட்டுவேன்? கபர் வேணா கட்டுவாங்க. யோசிச்சு பாருங்க. ஏமாந்துராதீங்க. எந்த பெண்ணை பார்த்து ஏமாந்துராதீங்க, எந்த மண்ணை பார்த்து ஏமாந்துராதீங்க. நீங்களும் ஏமாறாதீங்க, அவங்களும் ஏமாத்தாதீங்க. ஏமாத்துறது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு நபர் இருந்தான். அவன் பேர் என்னன்னு கேட்டா ஹுர்முசான்.
நீங்க பாலஸ்தீன சண்டை நடந்துட்டு இருக்குங்க, அதுதானங்க இருக்க இடம் கொடுத்தவங்க தானே இன்னைக்கு அடிமையா இருக்கிறாங்க. அதை ஒருத்த போய் இங்க இருந்து நான் அதை மாத்தி கொடுத்துரு, அவங்களுக்கே கொடுத்துருன்னு சொல்றான். யோசிச்சு பாருங்க, ஏமாத்து தானே. குர்ஆன் நல்லா சொல்லுவான், பக்கரால நிறைய ஆயத் குவிந்து இருக்குது. யுகாதிஊன அல்லாஹ வல்லதீன ஆமனு, முஃமின்களையும் அல்லாஹ்வையும் சில பேர் ஏமாத்துகிறார்கள். வமா யக்தஊன இல்லா அன்ஃபுஸஹும், உண்மையிலேயே அவங்களே அவங்களை ஏமாத்திக் கொள்கிறார்கள். வமா யஷ்உரூன், அவர்களுக்கு தெரியாது. அவனே ஏமாத்திக்கிறான், அவனை. அதான் உண்மை. யூத அவனே ஏமாத்துறான், இதான் முடிவு யூதனுக்கு. ஆனா நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அந்த வேலை செய்யக்கூடாது. ஹுர்முசாத் இந்த வேலையை செஞ்சுருந்தான். யாரு? ஹுர்முசாத். வெறும் இந்த வேலை மட்டும் இல்ல, மறுப்பாளர், பெரிய வீர, 10 பேரை சமாளிப்பான். நம்ம எத்தனை பேரை சமாளிப்போம்? நான் சொன்னேன் ஏற்கனவே, தொங்கி முஸ்தபா லுங்கி முஸ்தபான்னு. இந்த மாதிரி வாழ்க்கை வாழாதீங்க. உடல்னால தைரியம் கிடையாது, இங்க இருக்கு தைரியம். எவனுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு முஸ்லீமுக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இஸ்ராயல் வரலாம், அஸ்ஸலாமு அலைக்கும், ஐயே மூசா அலைஹிஸ்ஸலாம் அடிச்சு அனுப்பிச்சாங்களா இல்லையா இஸ்ராயல? மூசா அலைஹிஸ்ஸலாம் தைரியம் இருக்குன்னா எனக்கு உங்களுக்கு இல்லையா? அந்த மாதிரி வாழ்ந்து காட்டுங்க. வாயெல்லாம் போய் ஏமாத்து, எங்க கிடைச்சா எப்படி அமுக்கலாம், அண்ணனுடைய நிலத்தை ஆட்டையை போடலாமா, இதெல்லாம் என்ன? சரி, இன்னொன்னு சொல்ற கேளுங்க. சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சஹாபிய ரசூல், நபிகிட்ட வராங்க. யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரே ஒரு மகள் தான், அதனால என்னுடைய சொத்தை 2 பங்கு சுலுசை, உதாரணமாக 90 ரூபாய் இருக்குன்னா 2 பங்குனா எவ்வளோ சொல்லி இருக்கணுமா இல்லையா? பதில வெக்கப்பட வேணாம். பதில் தெரியலையோ? 60 ரூபாங்க. 90 ரூபாயில 2 பங்குனா 60 ரூபாய் தானே. சுலுஸ் கேமோனா 60 ரூபாய் தானே. நான் தப்பா சொல்றேன்னா 45? சரி, பாத்தீங்களா, நானே தப்பா சொல்றேன். தப்பா சொல்லும்போது மட்டும் வாய்ப்பு இருக்கிறீங்களே. நான் தப்பா சொல்றதுக்காக என் பேர் இமாமு, நான் ஒரு மனுஷன் தான். சரி, 45 ரூபா. 2 பங்கு, 3 இருக்கக்கூடிய ஒரு பங்கு, அது மாதிரி 2 பங்கு நான் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்துடுறேன். ஏன்னா எனக்கு ஒரே ஒரு மகள் தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. ஜாயிஸ் இல்ல, பொண்ணுக்கு கொடுக்கணும், ஜாயிஸ் இல்ல. யா ரசூலுல்லாஹ், நிஸ்பு, பாதி தந்துடுறேன். நாங்க 90ல பாதி தானே 45. நான் கரெக்டா தான் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். 90ல பாதி தானே 45, 2 சுலுஸ் 60 தானே. சரி, சரியா போகுது. இப்போதான் தலைப்பே அதுதான். சாரி, இந்த மாதிரி நம்ம இருக்கோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? மேரா சக்கா போன் பீடி மாலும் கியா, மேரா பாபா கோன் மாலும், என் அப்பா யார் தெரியுமா? தெரியும். யார் தெரியும்? இப்ப எங்க இருக்காரு அவரு? பூமிக்கு மேலே, பூமிக்கு கீழே. எனக்கு இழிவுபடுத்தணும்னு நினைக்காதீங்க. அல்லாஹ்வை நினைச்சு வாழக்கூடிய மனுஷன் தான் மனிதன். கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. வேற யாரும் ஜெயிச்சவங்க கிடையாது. சரி, பாதி கொடுத்துருவேன்னு சொன்னாங்க. சாத் பின் அபி வக்காஸ் சொல்றாங்க, பாதி கூட கொடுக்க முடியாது வெளியாளுக்கு, மகளுக்கு தரணும். மறுபடியும் கேட்டாங்க, ஒரு சுலுஸ், 90ல ஒரு சுலுஸ் எவ்வளோ? 30. நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன். 90ல ஒரு சுலுஸ் 30, 3ல ஒரு பங்கு 30. அதுவும் அதிகம்தான். நீங்க இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்களே. சரின்னாங்க. புரியுதுங்களா நியாயம் எதுன்னு? சரி, ஹுர்முசாத் வரல, வாங்க. 10 அடிப்பாவ அமீர் முஃமினீன் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அனுப்பிச்சிட்டாங்க. எப்படியாவது பிடிச்சிட்டு வாங்க. மக்கள் எல்லாம் ஏமாத்திட்டு இருக்கான். ஹுர்முசாத பிடிச்சி இழுத்துட்டு வர்றாங்க. பல சஹாபாக்கள் போய் கஷ்டப்பட்டு, நீ இப்படி ஏமாத்துறியா, மக்கள் துன்புறுத்துறியா, எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டான். சஹாபாக்கள்கிட்ட மஷூரா பண்றாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எல்லாரும் சொல்றாங்க, இவனை விட்டா முஹல்லாவே கெடுத்துருவான், ஊரே குட்டிச்சோறு ஆக்கிடுவான், முடிச்சிருங்க அமீருல் முஃமினீன் அவர்களேன்னு சொன்னோன்னா இதுதான் தீர்வாகுது. தீர்வு ஆகும் பொழுது
இந்த நீதிமன்றத்தில் கேட்பாங்கள ஒரு கேள்வி, என்ன கேட்பாங்க, எத்தனை படம் பார்த்துருக்கீங்க சொல்லி தொலைங்களேன், நானே சொல்லிட்டு இருந்தா அப்படி என்ன கேட்பாங்க, கடைசி ஆசை என்ன? அதுதான் அது எங்கிருந்து வந்தது பாத்தீங்களா? ஜாமி என்ற வார்த்தை அரபி வார்த்தை, வக்கீல் என்ற வார்த்தை அரபி வார்த்தை. என்ன பண்றது தெரியல. நிறைய இந்த மாதிரி கிடைக்கும். சென்னைக்கு என்ன பேரு, பழைய பேரு மெட்ராஸ், மദ്രാஸ், மதரசான்னு அர்த்தம். அதான் தூக்கிட்டு சென்னைன்னு போட்டான். நம்மளும் சென்னைக்கு போறேன், மெட்ராஸே போயிடுச்சுங்க. சரி விடுங்க, அப்படின்னு நிறைய சொல்லலாம், நேரமாயிரும். இப்போ கடைசி ஆசை என்னன்னு யார் கேட்கிறா? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டதுதான் இன்னைக்கு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஒரு நிறைய விஷயங்கள். அவர் கேட்கிறாரு, தண்ணி குடிக்கணும்னு கேட்கிறாரு. நிறைய ஏற்றுவாங்களா இல்லையாச்சி? தண்ணி வேணும்னு கேட்கிறாரு. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா தண்ணீர் கொடுக்குறாங்க. தண்ணீரை பார்க்கறான், உமர் ரலியல்லாஹு தஆலா பார்க்கறான். உமர் ரலியல்லாஹு தஆலா பார்க்கறான், தண்ணீரை பார்க்கறான். ஹுர்முஸார் 1000 தான் அந்த காலத்து மனுஷன் இல்ல, நம்மள மாதிரி முட்டாளா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முட்டாள் சொல்றது எனக்கு பெருமை தான். உண்மையா தானே? இப்படிதானே வாழ்ந்துட்டு இருக்கோம், நேரத்தை கழிச்சிட்டு இருக்கோங்க, ரொம்ப கழிச்சிட்டு இருக்கோங்க, வருத்தமாக இருக்குதுங்க. எப்படி வரீங்களோ அப்படியே ஒரு மாணவன் எனக்கு கிடைப்பான்னு நான் பாக்குறேன். ஒருத்தராக வந்து ஹஜ்ரத் இவ்வளவு சொல்றீங்களே, நீங்க என்ன கத்து கொடுக்குறீங்க, என்ன நபு சர்ஃபு பீசானு கிராத்துல் வாதிஹா எனக்கு தெரியாதுல்ல, யாருக்கும் தெரியாது, பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது, நம்ம முஸ்லிம்களுக்கே தெரியாது. தெரியுமா? நான் சொன்ன வார்த்தை புக்கு என்னஜி 1 மணி நேரம் பேசுறீங்களா நம்ம கிட்ட, ஓதலாம்ல? நீங்க ஓத போறது இல்லை, நான் ஓதி கொடுக்க போறது இல்லை, நம்ம திருந்த போறது இல்லை. இதான நம்மளோட வாழ்க்கை. நமக்கு என்ன, எப்ப விட்டா போலாம். சரி, இது வாழ்க்கை இல்லைங்க, இது வாழ்க்கையே கிடையாதுங்க. நம்முடைய கடைசி நேரங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம்ல, ஒரு நேரம் வரும் இல்ல, ஐசியூலயோ இல்லை வீட்லயோ முடியாத தருணங்களை நான் ஹிஃப்து பண்ணியிருக்கலாமே, நான் ஆலிமா இருக்கலாமே, நான் அந்த கிதாப் போதிருக்கலாமே, குரானை ரிசர்ச் பண்ணியிருக்கலாமே, வாழ்க்கை பூரா அல்லாஹ்வுடைய பாதையில இருந்தனே. அப்போ வருத்தப்பட்டு அந்த ஹஜ்ரத் வந்து யாசி ஓதி போயிட்டு வாப்பான்னு அனுப்பிச்சு விடுவாரு. நீங்க சொல்லுங்க, இதுல தஜ்வீஸ் படுமை தானே கேளியே? தஜ்வீஸ் மட்டும் நோக்கம் இல்லைங்க, மாற்றார்கள் கூட தஜ்வீதா ஓதிடுவாங்க. அதுக்காக தஜ்வீதா ஓதுறது தவறுன்னு நான் சொல்ல வரல, நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்குவோம். சரி, இப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, என்னப்பா பிரச்சனை, ஏன்ப்பா தண்ணி குடிக்க மாட்டேன், இது அதை பாக்குறேன் என்ன பாக்குறேன். டைம் ஆயிடுச்சு, முடிச்சுக்கலாமா? ஏன்னா உங்க அனுபவத்தோட நான் பேச முடியும். என்னங்க நீனா இழுத்துட்டு டைம் ஆயிடுச்சு முடிச்சுக்கலாமா, என்ன அர்த்தம், என்ன பண்றது? இப்போதான் நிரம்பி இருக்குது, நிக்கிற அளவுக்கு வந்துருச்சுன்னா பாருங்க. சரி, பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கேள்வி கேட்பேன், என்ன ஆரம்பிச்சு அவங்க தெரியுமா? தெரியாது, தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லைங்கன்பாங்க. சொல்ல வச்சிங்களா நாங்க போறோம். சில பள்ளிகள் எல்லாம் இப்போ கூட பள்ளி இருக்குது, பயானே கிடையாது, நேரா கொத்பா, நேரா தொழுக, பாயிண்ட் டு பாயிண்ட், 10 நிமிஷம் சும்மா முடிஞ்சிடும். அந்த மாதிரி பள்ளி இருக்குது. அட்ரஸ் எல்லாம் சொல்லுங்க, நான் கொடுத்துட்றேன். நல்லா இருக்குல்ல? எனவே அவன் சொன்னா, நான் ஹுர்முஸாது என்னன்னு, நான் தண்ணி குடிக்கும் பொழுது நீங்க கொன்றுவீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஜோஷ். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யார் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத். அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக எதையும் விட்டு கொடுப்போம், வாழ்க்கையே போனாலும் சரி. நீங்கள் தண்ணீர் அருந்துங்கள், உங்களுடைய உயிருக்கு எந்த விதமான பங்கம் ஏற்படாது, இது அல்லாஹ்வின் மீது சத்தியம். இவர் ஜோஷ்ல வந்துட்டாரு, அவன் வந்து ஹோஷியாரு. உடனே என்ன பண்ணா தெரியுமா? தண்ணீரை கீழே போட்டான். தண்ணீரை போட்டு என்ன பண்ணா? குடிக்கிற தண்ணிய கீழே கொட்டிட்டான். கொட்டிட்டு சிரிக்கிறான். என்ன பண்றா? என்ன கொல்ல முடியாது, நீங்க ஏன் கொல்ல முடியாது? இந்த தண்ணீர் குடிச்சாதான் நீங்க கொல்வீங்கன்னு சொன்னீங்க, சத்தியம் அல்லாஹ்வின் மீது. நான் கொட்டிட்டேன் அந்த தண்ணிய, இப்ப எப்படி உங்க மார்க்க பத்வா என்ன? உமர் ரலியல்லாஹு பதறி போறாங்க. சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, நான் இப்படிதான் சத்தியம் செஞ்சேனா? ஆஹா,
அமீருல் முஃமினீன் அவர்களை இதுதான் சத்தியம் செஞ்சுக்கிறது. அப்போ என்னால சொல்ல முடியாது, நீங்க போங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட மார்க்கெட்ல வந்துகிட்டு பீச் பக்கம் உட்கார்ந்துகிட்டு பொங்கல் கொடுக்குறாங்களா, அது கொடுக்குறாங்களா, 14 பிப்ரவரி என்ன டே, பைத்தியக்கார டே. யாரோ கேட்டாங்க, எல்லாமே எல்லா டேயும் நிறைய ஃபங்க்ஷன் பிப்ரவரியில இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கு அவன் சொன்னான், அதனால தான் அதுக்கு ஆயிலே கம்மி, அதுல போய் சிக்கிக்காதீங்க. அதாவது நிஸ்வான்ல போய் பாருங்க, மௌலிமாக்கள் கிடைப்பாங்க, முதலிசீன்கள் கிடைப்பாங்க, தாயிகள் கிடைப்பாங்க. மாலுக்கு போறவங்களையும் பீச்சுக்கு போறவங்களையும் ஹவுஸ்பில்லா ஏமாறாதீங்க, ஏமாத்தாதீங்க. இது கூடுமா கூடாதா தனி தலைப்ப இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா மன்னித்து விட்டுட்டாங்க. மன்னித்து விட்டோம்னா அவர் போறாரு, கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி அழுகுறாரு, திரும்பி நின்று அழுகுறாரு. என்னுடைய ஒரு சின்ன ஹிக்மத்துக்காக இவ்வளவு பெரிய பாவியை ஒரே ஒரு தடவை எங்க நினைச்சிருந்தா அந்த சத்தியத்துக்கான கஃபாராலாம் இருக்கா இல்லையா, கொடுத்துட்டு கூட நிறைவேற்றிருக்கலாம். அல்லாஹ்வுடைய பேரை வாங்கி நான் சத்தியம் செஞ்சுட்டு நான் செய்ய மாட்டேன்ட்டாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா. நேரா வந்தாரு, கையை பிடிச்சி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்ல. இன்னைக்கு ஹுர்முஸா ஒரு முஸ்லிம். புரிஞ்சுங்களா? நபி அவர்கள் நுபுவத் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துக்கு வாங்க ஒருத்தர் சொன்னனால உங்களுக்கு தெரியும். ஹமார் ரசூலுக்கு பெரிய ஹதீஸ்ல கிதாப்ல இருக்குது. 3 நாள் அந்த இடத்துல ரசூல்லா நிக்கிறாங்க. இப்போ ரசூலுல்லா நுபுவத்தே கிடைக்கல. 3ஆவது நாள் அந்த நபர் போறார் யதார்த்தமாக. அப்போ ஞாபகம் வருது, ஓடி வந்து கேட்கிறாங்க. அவர் சொன்னாங்க, ரசூலுல்லா 3 நாளா இங்க நிக்கிற, நீங்க தான் இங்க வர சொன்னீங்க, இன்னைக்கு அமானிதம் பேணப்படுதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அமானிதம் பேணப்படுகிறதா? அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் யாரையும் ஏமாற்றாமல் ஏமாற்றக்கூடாதுங்க. தயவு அல்லாஹ் சொல்றான், யார் ஏமாற்றுகிறீர்களோ அவர்களே அவர்கள் ஏமாற்றிக் கொள்கிறார்கள். எல்லா கேள்விகளுக்கும் எல்லா விடயங்களுக்கும் வினாக்களுக்கும் செயல்களுக்கும் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லியே ஆகணும். எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் சரி, எல்பியோட இமாமா இருந்தாலும் சரி. தற்செயலா இப்போ கரண்ட் நிரந்தரம் கிடையாது எதுவுமே. எனவே அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த ஒரு நல்ல பாக்கியம். சஹாபாக்களை போன்று சஹாபாக்கள் ஏமாற்ற மாட்டாங்க, நபிமார்கள் ஏமாற்ற மாட்டார்கள், ரசூல்மார்கள் ஏமாற்ற மாட்டார்கள். அல்லாஹ் தஆலா எல்லோரும் எல்லா விதத்திலும் நல்லது மட்டும் செய்யக்கூடிய ஒரு கூட்டமாக நம்மை அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. ஆமீன். வாக்குறுதி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தொழுகின்றோர் தொழுது கொள்ளலாம். 5 நிமிடம்.